இப்படி ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர் திரைப்படத்தை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. ஒரு கப்பிள் ரிலாக்ஸ் ஆகுறதுக்காக நேச்சர் ட்ரிப் ஒண்ணு போறாங்க. ஆனா அந்த ட்ரிப் அவங்களோட லைஃப்ல வொர்ஸ்ட் நைட்மேரா மாறுச்சுன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு டிம்பர் ஃபால்ஸ். இந்த திரைப்படம் 2007ஆம் ஆண்டு இங்கிலீஷ்ல வெளியாச்சு. இந்த ஸ்டோரியில என்ன நடக்குது? யாரு ரியல் வில்லன்? லாஸ்ட்ல என்ன ட்விஸ்ட் இருக்கு? அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிம்பர் ஃபால்ஸ் இந்த படத்தோட ஓப்பனிங்லயே ஒரு பொண்ணை ஒரு வீட்டுக்குள்ள கட்டி போட்டிருக்காங்க. அவங்களோட கைகள் ரெண்டும் சிலுவையில அறையப்பட்ட மாதிரி ஆணிகளால அறையப்பட்டிருக்கு. அந்த பொண்ணை சுத்திலும் இருட்டா தான் இருக்குது. அவங்களை சுத்தி யாருமே இல்ல. சோ அவங்க எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கைகள்ல இருக்கிற ஆணியை எடுத்து போட்டுட்டு அவங்களோட கால் கட்ட அவிழ்த்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு வர ட்ரை பண்றாங்க. அவங்க அந்த ரூமை விட்டு வெளியில வந்து பார்த்தால் அவங்களோட காதலனை அந்த ரூமுக்கு வெளியில ஒரு இரும்பு சங்கிலியால கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அவன் பக்கத்திலேயே ஒரு கில்லர் இருக்கிறான். அவன் அந்த பையனை கொலை பண்றதுக்காக கத்தியை ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணு அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த காதலன் அந்த பொண்ணை பார்த்ததுமே இங்க இருந்து ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டுறான். அந்த பொண்ணு அவன் சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவ எப்படியாச்சும் வெளியில தப்பிச்சு போயிட்டு ஹெல்ப்புக்கு ஆளை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தப்பிச்சு போக ட்ரை பண்றா. அவளோட காலடி சத்தம் கேட்டு அந்த கில்லர் அவ தப்பிக்கிறா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை துரத்துறான். அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்து பாக்குறா. அந்த வீடு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளதான் இருக்குது. இவ இப்ப எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறா. அவளை சேஸ் பண்ணி வர அந்த கில்லரோட கையில ஒரு பெரிய கத்தி இருக்குது. அவ கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடி ஒரு வழியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட ஓடிட்டு இருக்கும் போது அவ போய் நிக்கிற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அருவியோட விளிம்பு. இப்ப ஒண்ணு அவ அந்த அருவியில இருந்து குதிக்கணும், இல்ல அந்த கில்லரோட கையிலேயே வெட்டுப்பட்டு சாகணும். அந்த பொண்ணு என்ன பண்ண போற? இவன் கையில பிடிப்பட்டு வெட்டுப்பட்டு சாகிறதுக்கு அந்த அருவியில இருந்து குதிச்சு எப்படியாச்சும் உயிர் தப்பிச்சா எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த அருவியில இருந்து குதிச்சிடுறான். ஆனா அந்த பொண்ணோட தலை ஒரு பாறையில இடிச்சு அவன் அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. அடுத்த சீன்ல திரும்பவும் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு ட்ரிப்புக்காக ஒரு கப்பல் வராங்க. அந்த பையனோட பேரு மைக் அண்ட் அந்த பொண்ணோட பேரு ஷெரில். இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கார்ல தான் அந்த ட்ரிப்புக்கு வராங்க. அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வெளியில அவங்களோட காரை பார்க் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான லக்கேஜஸ் மட்டும் அவங்களோட பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டு காரை லாக் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வராங்க. மைக்குக்கு எப்படினாலும் அந்த காட்டுக்குள்ள சிக்னல் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போனை அவனோட கார்லயே வச்சுட்டு வரான். ஷெரில் என்னதான் இருந்தாலும் சிக்னல் கிடைக்கலனாலும் என்னோட சேஃப்டிக்காக நான் போனை கையில வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போனை அவங்களோட பாக்கெட்லயே வச்சுக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க இருக்கிற ரேஞ்சரை மீட் பண்றாங்க. அந்த ரேஞ்சர் இந்த கப்பலை பார்த்ததும் நீங்க எத்தனை நாள் ட்ரிப்புக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மைக் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு ஃப்ரைடே, நாங்க சாட்டர்டே சண்டே 2 நாள் இங்க இருப்போம். சண்டே நைட் திரும்ப ரிட்டர்ன் வந்துருவோம். நாங்க மண்டே ஒர்க்குக்கு போனோம் அப்படின்னு சொல்லலாம். உடனே இந்த ஆபீசர் அவங்களோட பேரு ஐடி கார்டு எல்லாத்தையும் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இந்த ஃபாரஸ்ட்ல கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேசஸ் இருக்கு, சோ அந்த இடத்துக்குலாம் போகாதீங்க, ரொம்பவே சேஃப்டியா இருங்க, உங்ககிட்ட எப்பவுமே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு அமுச்சு விடுறாரு. அண்ட் அவங்க போறதுக்கு முன்னாடி நீங்க ட்ரெக்கிங் பண்றதுக்கு அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற 2 வழி ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த 2 வேலையும் எப்போதுமே எங்க ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் பேட்ரோல்ல இருப்பாங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது டேஞ்சர் அப்படின்னா ஈஸியா உங்களோட ஹெல்ப் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். வேற ஏதாவது வழியில போயிட்டீங்கன்னா உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு 2 நாள் ஆகும். சோ நீங்க கண்டிப்பா இந்த 2 வழியை மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறாரு. இவங்க கொஞ்சம் தூரம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள நடந்து வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு எந்த வழியை சூஸ் பண்ண அப்படின்னு தெரியல. சோ அவங்க கையில இருக்கிற மேப் எடுத்து நம்ம எப்படி போலாம் அப்படின்னு சொல்லி ரூட் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே தங்கி இருக்கிற ஒரு லேடி அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க பாக்குறதுக்கு ரொம்பவே டீசென்ட்டா இருக்கிறாங்க. அவங்க மைக் கிட்டயும் ஷெரில் கிட்டயும் பேச்சு கொடுக்குறாங்க. மைக் அவங்க கிட்ட எங்களுக்கு எந்த வழியில போகும்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்குது. ஃபாரஸ்ட் ரேஞ்சர் எங்களை இந்த 2 வழியில போக சொன்னாரு. அந்த 2 வழி எங்க இருக்குன்னு தெரியல, அதை தான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல அந்த லேடி அவங்க கிட்ட, என்னோட பேரு ஐடா, என்னோட வீடு இங்க தான் இருக்குது, நீங்க உங்களோட ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிம்பர் ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த வே வழியா போங்க. அங்க ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்குது, அதை பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டை சுத்திலும் பேர் ரொம்பவே நேச்சுரலா இருக்கும். சோ நீங்க அந்த இடத்த போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் ஓகே நாங்க அந்த வழியாவே போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல ஷெரில் அவங்களோட கையில ஒரு ரிங் போட்டிருக்காங்க. அந்த ரிங் அந்த லேடி பார்த்ததும் அந்த ரிங் ரொம்பவே அழகா இருக்குது. ஆனா இத பார்க்கும்போது வெட்டிங் ரிங் மாதிரி தெரியல. மேபி உங்களோட வழக்கம்படி இப்படி ஏதோ வெட்டிங் ரிங் போடுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஷெரில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வெட்டிங் ரிங்லாம் கிடையாது, நாங்க 2 பேரும் கப்பிள் கிடையாது, எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நாங்க லவ்வர்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம மைக்கும் ஷெரிலும் ஐடா அப்படிங்கிற அந்த லேடி சொன்னா அந்த டிம்பர் ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த வேலையை நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் போனதும் அங்க இருக்கிற வியூ எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அது ரொம்பவே நேச்சுரலா ரொம்ப அழகா இருக்குது. அந்த பிளேஸை பார்த்ததும் உங்களுக்கு அப்படியே ரொமான்டிக்கா ஃபீல் ஆகுது. இந்த நேரத்துல இவங்க 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு இன்டிமேசி ஏற்படுது. அவங்க இருக்கிறது ஒரு காட்டுக்குள்ள, சுத்தி யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கவலையுமே இல்லாம அவங்க 2 பேரும் அந்த இடத்துல ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க அப்படியே ஒரு கட்டத்துக்கு போகும்போது இவங்களை சுத்தி ஒரு 3 பேர் துப்பாக்கியோட வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் இவங்க 2 பேரும் ரொம்பவே பயந்துடுறாங்க. ஷெரில் அவங்களோட ட்ரெஸ் பாதி கண்டு இருக்குது. அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் சரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3 பேருமே
இவங்க கிட்ட ஃபன்னா பேசுற மாதிரி பேசிட்டு அப்படியே டபுள் மீனிங்ல நல்லா பேச்சு கொடுக்குறாங்க. இதை கேட்டதும் மைக் ரொம்பவே கோவப்படுறாரு. இப்ப அந்த 3 பேர்ல ஒருத்தன் அவனோட பேக்குள்ள இருந்து ஒரு பாட்டில் எடுக்கிறான். அந்த பாட்டில்ல அங்கேயே ஃப்ரெஷ்ஷா தயாரிக்கப்பட்ட ஆல்கஹால் இருக்குது. அதை நம்ம மைக் கையில கொடுத்து இதை லைட்டா குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவன் சொல்றதை கேட்டு நம்ம மைக்கும் லைட்டா வாங்கி ஒரு கல் படிச்சு பாக்குறாரு. அதை குடிச்சதும் அப்படியே அவருக்கு ரொம்ப போதை ஏறுது. இப்ப அந்த சரக்கை கொடுத்தவன் அவர்கிட்ட நீ இதுக்கு பே பண்ணி தான் ஆகணும், இதோட மதிப்பு $50, நீ எனக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்ப இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்களே, அவங்களுக்கு வர வழியே இல்ல. சோ சரிலும் ஓகே நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டுறாங்க. மைக் அவரோட பேக்கை ஓபன் பண்ணி காசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலட் எடுக்கிறாரு. அந்த டைம்ல அவரோட பேக்குள்ள ஒரு கன்னு வச்சிருக்காரு. அந்த கன் அப்படியே கையை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஆனா அதை நோட் பண்ற ஷெரில் அவர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் வேண்டாம், ஒழுங்கா காசை கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதை கேட்டதும் அவர் அந்த கன்னை உள்ள வச்சுட்டு அவரோட வேலட் எடுத்து அதுல இருந்து $50 எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் அங்க இருந்து போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் அவங்களோட ட்ரிப்பிங்க திரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச தூரம் இவங்க 2 பேரும் பேசாம அப்படியே நடந்து வராங்க. கொஞ்ச தூரம் தள்ளி வந்ததும் அந்த லேடி சொன்ன அந்த ஃபால்ஸ் அங்க இருக்குது. அது கிட்ட போனதும் மைக் நம்ம ஷெரில் கிட்ட போயிட்டு உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு என் கூட பேச மாட்டேற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஷெரில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ யாரை கேட்டு இந்த ட்ரிப்புக்கு கன் எடுத்துட்டு வந்த, அந்த கன்னால எத்தனை பேர் உயிர் போயிருக்கு தெரியுமா, எத்தனை சின்ன குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, தயவு செஞ்சு அந்த கன்னை இங்கே நீ தூக்கி போட்டுற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மைக் நான் நம்மளோட சேஃப்டிக்காக தான் எடுத்துட்டு வந்தேன், கன் என்கிட்டே இருக்கட்டும், நான் வேணா உள்ள இருக்கிற புல்லட்ஸ் தூக்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் சொன்ன மாதிரி அந்த புல்லட்டை தூக்கி அந்த ஃபால்ஸ்குள்ள எரிஞ்சிடுறாரு. இந்த டைம்ல அங்க இருக்கிற ஒரு வழியில இருந்து ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வெளியில வராரு. அவரை பார்த்ததும் மைக்கும் ஷெரிலும் அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அவர் மைக் கிட்டயும் ஷெரில் கிட்டயும் நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்களோட ஊர் என்ன என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விசாரிக்கிறாரு. இவங்களும் சொல்றாங்க. அவரும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறாரு. பொதுவா நாங்க ரேஞ்சர்ஸ் இந்த இடத்துக்குலாம் வர மாட்டோம், நேத்து இந்த இடத்துல மழை பெஞ்சுது, அதனால இந்த பாதை ரொம்பவே சரிஞ்சு போயிருக்குது, அதை சரிப்படுத்துறதுக்காக தான் நான் இப்ப இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. மைக் அவர்கிட்ட இன்னைக்கு நைட்டு நாங்க தங்குறதுக்கு எங்கேயாவது டென்ட் போனோம், அதுக்கு பக்கத்துல ஏதாவது நல்ல இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவரு நீங்க கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு லேக் இருக்கும், அந்த லேக் பக்கத்திலேயே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட் அந்த ரேஞ்சர் சொன்னா அந்த இடத்துல இவங்க டென்ட்டையும் போடுறாங்க. அந்த கேம்ப் ஃபயர் எல்லாம் வச்சு நல்லா ஜாலியா உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அந்த டென்ட்டுக்குள்ள போயிட்டு ரொம்ப ரொமான்டிக்கா இன்டிமேசியா இருக்கிறாங்க. இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைம்ல டென்ட்டுக்கு வெளியில யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரியான ஒரு உருவம் தெரியுது. ஆனா இவங்க 2 பேரும் அதை பார்க்கவே இல்ல. இவங்களை யாரோ ஒருத்தங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் நமக்கு தெரியுது. அன்னைக்கு காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா ஷெரில் மட்டும் எந்திரிச்சு அங்க இருக்கிற லேக்ல போயிட்டு நல்லா பாத் பண்றாங்க. அவங்க குளிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆள் நிக்கிறான். அவனை பார்த்ததும் ஷெரில் பயந்து கத்துறாங்க. அவங்க கத்துற அந்த சவுண்ட் தூங்கிட்டு இருக்கிற மைக்கு கேட்டு மைக் எந்திரிச்சிடுறாரு. அவர் ஷெரிலுக்கு என்ன ஆயிடுன்னு சொல்லிட்டு லேக் கிட்ட போயிட்டு பாக்குறாரு. அந்த லேக் கிட்ட அவங்களோட டவல் மட்டும் தான் கிடக்குது. அவர் ஷெரிலுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து தேட ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்து ஓடி ஓடி ஒரு இடமா தேடுறாரு. அவர் அப்படி ஓடிட்டு இருக்கும் போது கால் தவறி கீழே விழுந்து அவரோட கையில ஒரு மரக்கட்டை குத்திடுது. அதனால அவருக்கு கை ஃபுல்லா ரத்தமாயிருது, ரொம்ப ப்ளீடிங்கும் ஆகுது. இந்த டைம்ல முத நாள் ராத்திரி அந்த காட்டுக்குள்ள இவங்க கிட்ட 3 பேர் வம்பு பண்ணாங்க இல்லையா, அதுல 2 பேர் துப்பாக்கியோட வேட்டையாடிட்டு அந்த காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. அவங்களாலதான் ஷெரிலுக்கு ஏதோ ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக் அவனுங்களை அடிச்சு போட்டுட்டு என்னோட ஒய்ஃப் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுல ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு ஓடிடுறான், ஒருத்தன் இவர்கிட்ட மாட்டிக்கிறான். அந்த மாட்டிக்கிற ஒருத்தன் எனக்கு எதுவுமே தெரியாது, உன்னோட ஒய்ஃப் எல்லாம் நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம மைக் அவர் சொல்ற எதையுமே நம்பல. இந்த டைம்ல அவங்க 2 பேருக்குள்ள ஏற்படுற சண்டையில நம்ம மைக் அவனை அவர் கையில வச்சிருக்கிற ஷாட் கன்னை திருப்பி பிடிச்சு அவனோட மூஞ்சில ஒரு அடி அடிச்சு மயக்கம் போட வச்சிடறாரு. இப்ப அவர் ஷெரில தேடி கொஞ்சம் தூரம் தள்ளி வராரு. அந்த டைம்ல மிருகங்களுக்காக வச்சிருக்கிற ஒரு டிராப்ல இவரோட கால் மாட்டிக்குது. இவரால வலி தாங்க முடியல, அப்படியே கத்துறாரு அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் ஆயிடுறாரு. அந்த நேரத்துல அவருக்கும் ஷெரிலுக்கும் இந்த ரூட்டை சொன்னாங்க இல்லையா, ஐடா அப்படிங்கிற அந்த லேடி, அவங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம மைக்கை காப்பாத்திடுறாங்க. மைக் கண் விழிச்சு பார்க்கும்போது ஐடாவோட வீட்டுல இருக்காரு. ஐடா அவரோட காலுக்கு ஏதோ மருந்து எல்லாம் போட்டு அவர் அந்த இடத்துல படுக்க வச்சிருக்காங்க. அவர் அந்த அம்மா கிட்ட என்னோட ஒய்ஃபை காணோம், நான் இதை உடனே ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், சோ தயவு செஞ்சு உங்ககிட்ட போன் ஏதாச்சும் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த அம்மா எங்க வீட்டுல போன் எதுவுமே கிடையாது, வாக்கி டாக்கி வேணா இருக்குது, அது மூலமா டவர் கிடைச்சதுன்னா நான் இங்க இருக்கிற ரேஞ்சர்ஸ்க்கு அதை இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல நம்ம மைக்கை தேடி அந்த 3 பேர்ல ஒருத்தன் அந்த வீட்டுக்கு வரான். மைக் ஐடா கிட்ட என்ன தேடி தான் அவங்க வந்திருக்காங்க, நான் அவங்க கூட சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்றாரு. உடனே ஐடா ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணிட்டு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க யாராச்சும் டூரிஸ்ட் ஒருத்தன் இங்க வந்தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இவங்களும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவன் போனதுக்கு அப்புறமா மைக் ஐடா கிட்ட நான் உடனே ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே ஐடா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கையில ஒரு சூப் இருக்குது, அந்த சூப் அவன் கிட்ட கொடுத்துட்டு இதனை குடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் இல்ல எனக்கு சூப்லாம் எதுவும் வேணாம், நான் உடனே என்னோட ஒய்ஃபை காப்பாத்தியே ஆகணும், கண்டிப்பா நான் உடனே இப்போ ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். இந்த டைம்ல ஐடா அவங்க கிட்ட நீ எதுவும் கவலைப்படாத மைக்கேல், உன்னோட ஒய்ஃப் எங்கேயும் தொலைஞ்சு போயிருக்க மாட்டாங்க, நம்ம அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் மைக் ஐடா கிட்ட நான் உங்ககிட்ட என்னோட பேரு மைக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருந்தேன், என்னை எல்லாருமே மைக்குன்னு மட்டும் தான் கூப்பிடுவாங்க, என்னோட பாட்டி மட்டும் தான் என்ன மைக்கேல்னு கூப்பிடுவாங்க, அப்போ கண்டிப்பா என்னோட வேலட்ல இருந்து என்னோட ஐடி கார்டு எதையோ நீங்க எடுத்து பார்த்திருப்பீங்க,
அப்ப என்னோட வேலட் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் ஐடாக்கு செம கோவம் வருது. உன்னை ஐயோ பாவோன்னு காப்பாத்தி என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மருந்து போட்டு சூப் கொடுத்தா நான் உன்னோட வேலட்டை திருடிட்டேன்னு சொல்லிட்டு ஏன் மேலேயே பழி போடுறியா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு மைக் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட ஒய்ஃப் எங்க இருக்கிறா அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும். உன்னோட வீட்ல எங்கேயோ போன் இருக்குது, நான் கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சி ரேஞ்சர்ஸ்க்கு கால் பண்ண போறேன், எனக்கு வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போறாரு. உடனே ஐடா என்ன பண்றாங்கன்னா, அவங்க கையில ஒரு பெரிய குச்சி எடுத்துக்கிட்டு மைக் கிட்ட நீ அந்த ரூம்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மைக் அவங்கள தள்ளி விட்டுட்டு அந்த ரூம்குள்ள போய் பாக்குறாரு. அங்க ஃப்ரீக்வன்சி மூலமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரேடியோ ஒண்ணு இருக்குது. அவர் அது மூலமா ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணி பாக்குறாரு. பட் அதுல அவருக்கு நெட்வொர்க் சுத்தமா கிடைக்கல. சோ கோவத்துல அதை தூக்கி போட்டு அவர் அங்கேயே உடைச்சிடுறாரு. இப்போ அவர் இந்த ரூமுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு உள்ள போயிட்டு லைட்டை போட்டுட்டு பார்த்தா அங்க ஒரு பெரிய ரூம் இருக்குது. அந்த ரூம்ல இருக்கிற ஒரு டேபிள்ல வயித்துல இருக்கும்போது பாதிலே இறந்து போயிருக்கும் இல்லையா, அந்த குழந்தைங்களோட சிசு எல்லாமே ஒரு பாட்டில போட்டு வச்சிருக்காங்க. ஷெரில் அந்த ரூம்குள்ள தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக் அந்த ரூம் ஓபன் பண்ணி பாக்குறாரு. அவர் கெஸ் பண்ண மாதிரியே நம்ம ஷெரில அந்த ரூம்குள்ள தான் கட்டி வச்சிருக்காங்க. ஷெரில் மைக் கிட்ட என்ன எப்படியாச்சும் காப்பாத்து, நீ அங்க இருந்து ஓடிரு, தப்பிச்சிருங்க இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. உடனே மைக் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு கத்தியை எடுத்து நம்ம ஷெரிலோட கை கட்ட அவுத்து விட்டுட்டு இங்க இருந்து ஓடிரு அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல அந்த ரூம்குள்ள ஒரு வினோதமான மனுஷன் ஒருத்தன் என்டர் ஆகுறான். அவன் பாக்குறதுக்கு ரொம்பவே கொடூரமா இருக்கிறான். அவனோட கையில ஒரு பெரிய கத்தி இருக்குது. அந்த கத்தியை வச்சு நம்ம மைக்கோட தொடையில ஒரு கீரல போட்டுறான். மைக்கால அதுக்கு மேல நடக்க முடியாது. அவரோட தொடையில இருந்து ரத்தம் வெளியில ப்ளீட் ஆகுது. அந்த கில்லர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஷெரில துரத்திக்கிட்டு அங்க இருந்து ஓடுறான். ஷெரில் கொஞ்சம் தூரம் ஓடி வந்ததும் அங்க ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரோட கார் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி அந்த ரேஞ்சரோட கார் முன்னாடி போயிட்டு விழுந்துடுறாங்க. ஷெரில பார்த்ததும் அந்த ரேஞ்சரும் காரை நிப்பாட்டிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இப்ப ஷெரில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு ஒருத்தங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம். அங்க ரொம்பவே கொடூரமான ஒருத்தன் இருக்கான். அவன் எங்களை தூக்கிட்டு வந்துட்டான். இப்போ மைக் உள்ளதான் இருக்கிறான். அவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரேஞ்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபால்ஸ் கிட்ட வச்சு ஒருத்தரை மீட் பண்ணாங்க இல்லையா, அவர் தான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா, நான் பல வருஷமா இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல கத்தியோட அந்த கில்லர் அந்த ரேஞ்சருக்கு பின்னாடி வந்து நிக்கிறான். அதை பார்த்ததும் ஷெரில் கத்தி அழுறாங்க. உடனே ரேஞ்சர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. அங்க அந்த கில்லர் நிக்கிறான். அவர் அந்த கில்லரை பார்த்ததும், இந்த வேலையை கூட உன்னால ஒழுங்கா செய்ய முடியாதடா, இவளை இப்படி தப்பிக்க விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லத்தியை எடுத்து ஷெரிலோட தலையில ஒரு அடி அடிச்சு அவங்கள மயக்கமாக்கிடுறாரு. அவங்க கண்வழிச்சு பார்க்கும்போது திரும்பவும் நம்ம ஷெரில் அவங்களோட வீட்டுக்குள்ள இருக்காங்க. இந்த டைம் நம்ம ஷெரிலுக்கு ஏதோ கல்யாணம் நடக்கிற மாதிரி அவங்க அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. மைக்கையும் ஒரு மாப்பிள மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட வாயும் கட்டி இருக்கு, அவங்களோட கையும் கட்டி இருக்குது. இப்போ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சிலுவை முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்க எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே புரியல. நாங்க சொல்றதை நீங்க பண்ணல அப்படின்னா உங்களை நாங்க கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க மிரட்டுறாங்க. அதனால இவங்களும் எங்களுக்கு கல்யாணத்துல சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை சொன்னதுக்கு அப்புறமா அந்த கில்லர் இருக்கா இல்லையா, அவன் ஷெரில அப்படியே தூக்கிட்டு போயிடுறான். அந்த ரேஞ்சர் நம்ம மைக்ல தூக்கிட்டு வந்து அவரோட கையை இரும்பு சங்கிலியில கட்டி போட்டு அங்க தொங்க விட்டுறாரு. இதுக்கப்புறமா நம்ம மைக் கிட்ட அந்த ரேஞ்சரும் ஷெரில் கிட்ட ஐடாவும் பேச்சு கொடுக்குறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் ஐடாவும் பல வருஷமா குழந்தைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் அவ 6-7 வாட்டி பிரெக்னென்ட் ஆயிருக்கா. ஆனா ஒரு வாட்டி கூட அந்த குழந்தை அவளோட வயித்துல நின்னதே இல்ல. கடவுள் எங்களுக்கு அந்த வரத்தை கொடுக்கல, அதனால அந்த வரத்தை நாங்க மத்தவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கே உங்களோட லைஃப ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு குழந்தையை பெத்து கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் மைக்குக்கு ஒண்ணுமே புரியல. நீங்களா என்ன பைத்தியமாடா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில திட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த ரேஞ்சருக்கு இவர் கெட்ட வார்த்தை பேசுறது சுத்தமா பிடிக்கல. மைக் எப்பெல்லாம் கோவத்துல கெட்ட வார்த்தையில திட்டுறாரோ அப்போ எல்லாம் அந்த ரேஞ்சர் மைக்ல அடி அடின்னு அடிச்சு, இந்த வீட்டுல நீ இந்த மாதிரி கெட்ட வார்த்தை எதுவுமே பேசக்கூடாது, இந்த மாதிரி பேசினா கடவுளுக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ ஒரு ரூமுக்குள்ள நம்ம ஷெரில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த ரூமுக்குள்ள நம்ம மைக்க கூட்டிட்டு போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மைக் கிட்ட, நாங்க ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்து பார்ப்போம், பார்க்கும்போது உன்னோட அணுக்கள் அவளோட உடம்புக்குள்ள போயிருக்கணும், நாங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், சப்போஸ் அப்படி எதுவும் நடக்கல அப்படின்னா உங்க ரெண்டு பேரையும் இந்த இடத்துல நாங்க கொலை பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம் விட்டு போயிடுறாங்க. இவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் அப்படியே தான் இருக்காங்க. இவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. அதை பார்த்ததும் இவங்க சம காண்டாகிறாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மைக்க தூக்கிட்டு போயிட்டு பக்கத்துல இருக்கிற ரூம்ல கட்டி தொங்க விட்டுட்டு சாட்டையை வச்சு அடி அடின்னு அடிக்கிறான். இந்த பக்கம் இன்னொரு ரூம்ல நம்ம ஷெரிலோட விரல ஐடா துண்டா கட் பண்ணி எடுத்துடுறாங்க. இதை அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம மைக் அண்ட் ஷெரில் கிட்ட வம்பு பண்ண அந்த 3 பேர்ல ஒருத்தன் ஒரு கார்ல வந்து அந்த ரேஞ்சரை மீட் பண்றான். அவன் அந்த ரேஞ்சர் கிட்ட, நேத்து ஒரு கப்பல் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்தாங்க, அவங்கள நேத்துல இருந்தே காணோம், அதுல ஒருத்தன் என்னோட ஆள் ஒருத்தனோட மூஞ்ச உடைச்சிட்டான், நீங்க அவனை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த ஆபீசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்கள நான் நேத்தே பார்த்தேன், அவங்க ரெண்டு பேரும் ஃபாரஸ்ட்டுக்குள்ள மிஸ் ஆயிட்டாங்க, அதனால அவங்க ரெண்டு பேரையும் நான் கண்டுபிடிச்சு அவங்களோட வீட்டுக்கு ரிட்டர்ன் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவங்க கண்டிப்பா வீட்டுக்கு போயிருக்க வாய்ப்பே இல்ல, ஏன்
அப்படின்னா அவங்களோட கார் இன்னும் அங்கதான் வெளியில நின்னுட்டு இருக்கு. அப்புறம் எப்படி அவங்க வீட்டுக்கு போவாங்க? ஏதோ ஒண்ணு சரியில்ல. நீங்க தான் எதையோ மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். அடுத்த சீன்ல நம்ம மைக்குக்கும் ஷெரிலுக்கும் ஐடா திரும்பவும் இன்னொரு சான்ஸ் குடுக்குறாங்க. அவங்கள திரும்பவும் அந்த மாதிரி ரூம்ல கட்டி போட்டுட்டு நாங்க ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அந்த ப்ராசஸ் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதே நேரத்துல அந்த ஃபாரஸ்ட் ஆபீஸ் இருக்கு இல்லையா, அங்க ஷெரிலோட அம்மா என்னோட பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி போன் போட்டு விசாரிச்சிருக்காங்க. அந்த கால ஒரு லேடி ஆபீசர் தான் அட்டன் பண்ணிருக்காங்க. அவங்க ஓகே நான் என்னன்னு செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணோட அம்மா கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மைக்கும் ஷெரிலும் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த ஃபாரஸ்ட் குள்ள வரும்போது ஒருத்தர் நீங்க இந்த வழியில போகாதீங்க டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு வேற 2 வழி சொன்னார் இல்லையா, அந்த ரேஞ்சர் கிட்ட சொல்றாங்க. அவரும் சரி ஓகே நான் போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போறாரு. இதை அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம மைக்குக்கும் ஷெரிலுக்கும் ஐடா திரும்பவும் இன்னொரு சான்ஸ் கொடுத்து பாக்குறாங்க. ஆனா அவங்க அப்பவும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. சோ இதனால காண்டாகிற அந்த ரேஞ்சர் என்ன பண்றான் அப்படின்னா நம்ம மைக்க ஒரு ரூம்குள்ள தூக்கிட்டு போயிட்டு அங்க கட்டி போட்டு அவனை அடிச்சு ரொம்பவே கொடுமைப்படுத்துறான். பக்கத்து ரூம்ல இருக்கிற ஷெரில் கிட்ட அந்த கில்லர் ரொம்பவே தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். ஷெரில் கத்துறாங்க. இதை கேட்டதும் ஐடா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பாக்குறாங்க. அவங்க அந்த கில்லர் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறத பார்த்ததும் அவனை அடிச்சு அந்த ரூமை விட்டு வெளியில துரத்திட்டு இதுக்கப்புறமா அவங்க திரும்பவும் தேர்ட் டைமா இவங்க 2 பேருக்கும் சான்ஸ் கொடுக்குறாங்க. எங்களுக்கு எங்களோட குழந்தையை கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஷெரில் ஐடா கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி 3 மந்த்ஸா பிரெக்னெண்டா தான் இருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு பேபி என்னோட வயித்துல வளர்ந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஐடாக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது. அவங்களுக்கு சம கோவம் வருது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடாக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகமா இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேர் ரிலேஷன்ஷிப் குள்ள போறாங்க அப்படின்னா அது பாவம். சோ அந்த பாவத்துல வந்த குழந்தை இவங்களோட வயித்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதும் அவங்களால அதை சுத்தமா தாங்கிக்கவே முடியல. அவங்க அந்த ரேஞ்சர் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவளோட வயித்துல இருக்கிற அந்த குழந்தைய நம்ம கொன்னுட்டு திரும்பவும் நம்ம இன்னொரு குழந்தைய அவளோட வயித்துல இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ரேஞ்சர் இல்ல அதெல்லாம் பாவம், அது தப்பு, நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல அந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருப்பாங்களே ஒரு 3 பேரு, அதுல 2 பேரு அந்த ரேஞ்சர் மேலயும் ஐடா மேலயும் சந்தேகப்பட்டு அவங்களோட வீட்டுக்குள்ள நுழையறானுங்க. ஒருத்தன் வீட்டுக்குள்ள நுழையறான், இன்னொருத்தன் அந்த வீட்டுக்கு பின்பக்கமா இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்குள்ள நுழையறான். அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள தான் இவங்க எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வீட்டு டோர் ஓபன் பண்ற சவுண்ட் கேட்டதும் ஐடாவும் அந்த ரேஞ்சரும் உஷாராயிடுறாங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ள யாரும் நுழையறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தனை நம்ம ஐடா ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள நுழையறவன அந்த ரேஞ்சர் கொலை பண்ணிடுறாரு. இவங்க 2 பேரையும் கொன்னு அந்த வீட்டுக்கு வெளியிலேயே குழி தோண்டி இவங்க புதைச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் இவங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த கேப்ல நம்ம மைக்கேல் அவரோட கை கட்ட அவுத்துட்டு அப்படியே அவர் கட்டி போட்டு உட்கார வச்சிருக்க மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. அந்த ரேஞ்சர் இவங்க 2 பேரையும் கொன்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணி துப்பாக்கி எடுத்துட்டு அந்த ரூம்குள்ள வரான். அவன் மைக்கேலுக்கு நேரா துப்பாக்கியை நீட்டும் போது மைக்கேல் அவரோட கையில வச்சிருக்கிற ஒரு கத்தியை எடுத்து அந்த ரேஞ்சரோட கழுத்துல குத்தி அவனை அந்த இடத்துல கொலை பண்ணிடுறாரு. அண்ட் அந்த ரேஞ்சரோட துப்பாக்கியை திரும்பவும் எடுத்து அவனோட நெத்தியில கன் பாயிண்ட்ல ஷூட் பண்ணி அவனோட தலையை அப்படியே செதற விட்டுறாரு. இப்போ ஐடா அந்த பேஸ்மெண்ட்குள்ள வந்து பார்க்கும்போது அவரோட கணவரான அந்த ரேஞ்சர் அந்த இடத்துல இறந்து கிடக்காரு. அதை பார்த்ததும் ஐடாக்கு சம கோவம் வருது. அந்த டைம்ல பின்னாடி இருந்து அட்டாக் பண்ற மைக்க ஐடா ஒரு கத்தியால அவங்களோட கால்ல குத்தி காயமாக்கிடுறாங்க. இப்போ மைக்கும் ஷெரிலும் சேர்ந்து ஐடா கூட போராடி அவங்கள அடிச்சு போட்டுட்டு அந்த பேஸ்மெண்ட் விட்டு வெளியில வர ட்ரை பண்றாங்க. மைக்கோட கால்ல கத்தி குத்துப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அவனால அந்த இடத்த விட்டு நகர முடியல. சோ அவன் ஷெரில் கிட்ட நீ இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டு ரேஞ்சர்ஸ் யாரையாவது கூட்டிட்டு வா, நான் இந்த வீட்டுக்குள்ள இருந்து எப்படியாச்சும் வெளியில வர ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஷெரிலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வர ட்ரை பண்ணும்போது அங்க அந்த கில்லர் வந்துடுறான். இப்போ ஷெரில் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த வீட்டோட ரூஃப் டாப் இருக்கு இல்லையா, அது மேல ஏறி நின்னு அந்த கில்லர் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்ததும் ஒரு ஆல்கஹால் பாட்டில் அவன் மேல எரிஞ்சு அவன் மேல தீய கொளுத்தி போட்டுறாங்க. அவன் அந்த இடத்துலயே தீ பிடிச்சி இறந்துடுறான். இப்போ அவங்க திரும்பவும் பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்து அங்க இருக்கிற மைக்க கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை எழுப்பி அங்க இருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு பின்னாடி இருந்து மைக்கா ஐடா ஒரு கத்தியை வச்சு குத்திடுறாங்க. மைக் அந்த இடத்துல கீழே விழுந்துடுறாரு. இத பார்த்து கோவமாகற நம்ம ஷெரில் ஒரு கத்தியை எடுத்து நம்ம ஐடாவோட தலையை அப்படியே துண்டா வெட்டிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல உயிரோட இருக்கிறது ஷெரிலும் மைக்கும் மட்டும்தான். மைக் அவரோட உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அவர் அன்கான்சியஸ் ஆகுறாரு. ஷெரில் மைக் கிட்ட நீ உன்னோட மூச்சு அப்படியே புடிச்சுக்கோ, தயவு செஞ்சு விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாக்கெட்ல மொபைல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து சிக்னல் கிடைக்குதான்னு பாக்குறாங்க. அதுல சிக்னல் கிடைக்குது. உடனே அவங்க 911க்கு கால் பண்றாங்க. இதோட அந்த சீனை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம மைக்குக்கும் ஷெரிலுக்கும் ஒரு பேபி இருக்குது. அந்த குழந்தை பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குது. மைக்கு ஒரு கால்ல அடிபட்டதுனால லைட்டா அவர் தாங்கி தாங்கி தான் நடக்கிறாரு. அவங்க 2 பேரும் அந்த குழந்தைய அவங்களோட ரூம்ல படுக்க வச்சுட்டு அப்படியே வெளியில வராங்க. இந்த டைம்ல அந்த குழந்தையோட தொட்டில் பக்கத்துல இருந்து ஒரு கத்தி வெளியில வருது. அது யாருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற அந்த பயங்கரமான கில்லரோட தான். இதோட அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் இந்த மாதிரியான ஒரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிரிட்டிக் தமிழன். நன்றி, வணக்கம்.